இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 118 அதனுடைய 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேல ஒரு முழு நம்பிக்கை வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எல்லாம் உலகத்தின் மேலும், உலக மனிதர்கள் மேலும், பணத்தின் மேலும், பொருளின் மேலும், செல்வத்தின் மேலும் தான். அதனால இன்றைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் வாய்க்காமல் தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது. எவ்வளவோ முயற்சி பார்த்துட்டேன், ஏன் என் காரியம் நடக்கல அப்படின்னா, நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காதபடினால காரியத்துல தடை, காரியம் வாய்க்கல, அற்புதம் நடக்கல, ஜபமும் கேட்கப்படல, காலங்களும் தாமதமாகுது. காத்திருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் நடக்கவில்லை? ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. இன்னைக்கு மனுஷர் மேல இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடுங்க. நண்பர்கள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடுங்க. இன்னைக்கு உங்க சிநேகிதன் மேல இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடுங்க. ஆண்டவர் மேல முழு இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு, உங்களுக்கு வழி திறப்பாரு, பதில கொடுப்பாரு, உங்க காரியத்தை வாய்க்கும்படி செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். தடைகளுக்கு காரணம் நாம தான். தடைகளுக்கு காரணம் நீங்க தான். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம ஏதோ வசனத்தை கேட்டதுனால நம்புறது இல்ல. முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புங்க. முழு மனதோடு கர்த்தரை நம்புங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு பிடித்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், எனக்கு உலக நம்பிக்கை வேண்டாம், அதெல்லாம் என்னை ஏமாற்றிரும், நான் வீணாய் போயிருவேன், மனிதர்கள் என்னை ஏமாற்றி விடுவார்கள், காரியம் வாய்க்காமல் போய்விடும் என்கிற ஒரு மனசு நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவர் மேல ஒரு எதிர்பார்ப்போடு உங்க இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்தா, உங்க இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தா, உங்க இருதயம் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தா, நீங்கள் எதிர்பார்த்ததை, நீங்கள் வேண்டிக் கொண்டதை, நீங்கள் நம்பினதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, மனுஷர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். மனுஷன் கைவிட்டுருவான், மனுஷன் ஏமாத்திடுவான், மனுஷன் விட்டுட்டு போயிடுவான், மனுஷன் பேச மாட்டான், மனம் மாறிடுவான். ஆனா நீர் அப்படிப்பட்டவர் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு வழிகளை திறக்கிறவர். பிள்ளைகளுக்கு அற்புதம் செய். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.